கதையும் சொல்லிடுறாங்க. கண்ணதாசன் எப்போவுமே அப்படி தான், சம்பவத்தினுடைய முழுமையெல்லாம் தீர்க்கமாக சொல்லிடுறார். இதையும் மீறிய அவன் நம்ப மாட்டான் அர்ஜுனன். அப்போ தான் விஸ்வரூபம் எடுத்து காமிப்பார். அதாவது கண்ணன் 3 இடத்துல விஸ்வரூபம் எடுத்திருக்கார். ஒன்று துரியோதன சபையை எடுத்தது ஆக்ரோஷமான விஸ்வரூபம். அடுத்தது இங்கே அர்ஜுனனுக்கு காமிச்சதும் ஆக்ரோஷமான விஸ்வரூபம். கர்ணனுக்கு காட்டின விஸ்வரூபம் தான் சாந்தமான விஸ்வரூபம். மிக அற்புதமான கதை இது. வணக்கம் ஜி. வணக்கம் சார். போன எபிசோடில் அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் பண்ணதோடு பண்ணியிருக்கோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தத்தில் போருக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனன் என்னுடைய வீரத்தை நான் காமிக்கணும், என்னுடைய திறமையை காமிக்கணும், நான் வாங்கின அஸ்திரத்துக்கெல்லாம் நான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் அவனுடைய சிந்தனை இருந்துச்சே தவிர யாரை ஏற்று நிற்கிறேங்கிற பற்றியெல்லாம் யோசிக்கலை. அதுக்காக தான் கண்ணை முதல்லே சொல்கிறாரு, போரா சமாதானம்னா எல்லாத்துக்கும் உடன்பட்டு தான் அவர் சமாதானத்துக்கெல்லாம் போகிறார். அவருக்கு போருங்கிறது தெரிஞ்சாலும் சமாதானத்துக்கு உடன்பட்டு போகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வரும் பின்னாடி அப்படிங்கிறனால அவர் சொன்னார். அப்போ போர் தான்னு அர்ஜுனன் சொன்னதுனால இப்போ இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒன்று அர்ஜுனன் என்னென்னா யாரெல்லாம் நம்ம வெற்றி கொள்ள போகிறோங்கிற ஒரு பெருமிதத்தோடு அவன் அப்படியே வர்றான். ஏன்னா யாரெல்லாம் ஏற்று நிற்கிறாங்கன்னு தெரியணும்ல, அந்த கான்செப்டில் தான் அவன் உள்ளே வந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஷ்மர் ஆயுதத்தை தாங்கி நிற்கிறாரு, துரோணர் நிற்கிறாரு, கிருபாச்சாரியர் நிற்கிறாரு. அது வரைக்கும் ஒரு சகோதர பாவத்தோடு பழகின ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடியவங்களும் இவங்களும் பழக்கப்பட்ட ஆட்கள். அப்படிங்கும்போது அர்ஜுனனுக்கு அந்த ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். இவங்களெல்லாம் முடிச்சு கட்டிட்டா நம்ம இந்த ஒரு பதவியில் உட்காரணும். ஏன்னா அவன் ராஜாவும் இல்லையே. இப்போ தர்மனான் தான் அந்த இதுக்கு அவன் தயங்காமல் நிற்பான். ஏன்னா இது ஒரு சத்திரியன், ஒரு ராஜாங்கிறவன் இதை பண்ணித்தான் ஆகணும்னு இருப்பான். இவன் ராஜாவை பழக்கப்பட்ட ஆள் இல்லைங்களா, வெற்றியை தானே பறிச்சாள். அதனால் இது எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டார் அவர் அர்ஜுனன். அப்புறம் அவரை ரெடி பண்ணி இப்போ போருக்குன்னு வரும்போது இப்போது போர் நடக்குது. பீஷ்மர் பக்கத்தே அர்ஜுனன் போகல, அவர் சைடு இல்லாமல் மற்ற இதாக போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகளை தான் அர்ஜுனன் பண்ணுறானே தவிர மெயின் சாப்பிட்டுக்கே போகல. தாத்தா வச்சப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், துரோணர்கிட்டையோ பீஷ்மர்கிட்டையோ அர்ஜுனன் போய் நிற்கவே இல்லை. இப்போது பீஷ்மரை களத்துலேருந்து அகற்றத்துக்கு வழியே இல்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது. பின்னி எடுக்கிறாரு, அவர் பின்னி எடுக்கிறாரு. என்ன அவர் என்ன பண்ணுறதுன்னா இந்த 5 பேரை மட்டும் கை வைக்கிறது இல்லை, அவர் துணையாக யார் வர்றாங்களோ படை என்ன வருதோ படையெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கிறது. இருக்கிற சேனைகள்லாம் பெரும் அழிவை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தர்மன் சொல்லிட்டான், இன்னும் 2 நாள் போர் நடிச்சுன்னா கண்ணா நம்ம நிச்சயமாக தோல்வி நமக்கு வந்துடும். பீஷ்மரை களத்துலேருந்து நம்மளால் அகற்றவே முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தர்மன் கேட்டவொன்னே தான் சொல்லுவார், இது கண்ணை பீஷ்மர் அகற்றினா ஒரே வழி தான் இருக்குது. அவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா, விஜய் பவனர் வெற்றி உனது ஆகட்டும்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அது திருப்பி கொடுத்துரு, வாங்க மாட்டார். அப்புறம் அவரே சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தான் போய் நம்ம ஏற்கனவே நம்ம விருட்சத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி போனாங்க, எப்படி பதில் சொன்னார் அப்படிங்கிறத. இப்போ தான் அர்ஜுனன் நேருக்கு நேராக பீஷ்மரை கூட கொண்டே கட்டாயம் வருது. ஏன்னா சிகண்டியை ஒன்று அர்ஜுனன் நிற்கல, எங்கேயும் சிகண்டி தான் நிற்கிறாங்க, சிகண்டியை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ பின்னாடி அது சிகண்டியை முன்னிலைப்படுத்து. சிகண்டி நின்னா தான் அவர் அம்பை எடுக்க மாட்டார், நீ நின்னா எடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சிகண்டியை முன்னிறுத்தி போடுவாங்க. போட்டோடனே சிகண்டியை பார்த்தோன்னே பீஷ்மர் கீழே வச்சுருவார். இப்போ அம்பை போடும். அதனால் அர்ஜுனன் பின்னாடி இருந்து அம்பு போடுறான். மறைஞ்சு நின்று போகிறது தவறு தான்னாலும் அதை தவிர வேறு வழி இல்லையா, போகிறார் அம்பு போகிறார். ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான் இல்லை தாத்தாவை அடிக்கிறது. ஆமாம், இப்போ இவர் தயாராகிறார் பீஷ்மர். என்னென்னா நீங்கள் எதிர்வினை ஆட்டினா தானே பிரச்சனை, எதிர்வினையே பண்ணலை அவர். காரணம் என்னென்னு கேட்டால் போதும்ப்பா இதுக்கு மேலே ஒன்றும் அவருக்கும் தெரியும் டைம் நமக்கு டைம் வச்சு ஒன்று
ரெண்டாவது இந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்புகள்லாம் பல வருடங்களாக காத்துக்கிட்டு இருக்கு என் மேலே வந்து பாயிரத்துன்னு. எத்தனை அசுரங்கள் எவர் மேலெல்லாம் நான் பிரயோகிச்சனோ அந்த அசுரங்கள்லாம் ரிட்டர்ன் வரணும்ல, அதுதான் வருது. விடு அடிக்கிறார். பலவிதமான அம்புகள் தாக்கப்பட்டு கீழே விழுகும்போது அந்த அம்புகளே தாங்கி நிற்கிது. அவர் விட்ட அம்புகளே தரையில் அவர் படாமல் அம்புகளே தாங்கி நிற்கிது. பீஷ்மர் விழுந்தாருன்னு போர் நின்று போகுது. நின்று போனோன்னே அர்ஜுனனுக்கு இருக்கிற பெரிய கலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளை வந்து நம்ம இந்த கண்ணன் பேச்சை கேட்டு நம்ம பாட்டில் தவறு பண்ணிட்டோமே, நேருக்கு நேராக போர் செய்யாமல் இந்த மாதிரி செகண்டை முன்னிறுத்தி நம்ம பண்ணோமே, நம்மளுடைய வீரத்துக்கு இது வந்து ஒரு பெரிய அசிங்கமாச்சே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடுது. அதுக்கு மேலே வந்து என்னென்னா, தாத்தாவை வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோமே, எவ்வளோ பெரிய வீரர், நிராயுத பாணியாக நின்று ஒரு மேலே அம்பு போட்டிருக்கோமே, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு ஊன் ஓடிக்கிட்டே இருக்குது, வெளியே சொல்ல முடியல. இப்போது போர்க்களத்தில் வந்து அவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. படுத்தோன்னே அர்ஜுனனுக்கு போகிறார். அர்ஜுனா, தாகமாக இருக்குது, கங்கை நீரை கொண்டு வாங்குறாரு. கீழே அம்பு போட்டு தண்ணி எடுத்து குடிப்பான். இதெல்லாம் பண்ணோன்னே இப்போ எல்லாம் போர்க்களத்துலேருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இரவு அர்ஜுனன் வர்றான். அர்ஜுனன் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்குறான், தாத்தா என்ன நீங்கள் மன்னிக்கணும், நான் பெரும் தவறு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களை வந்து நான் எப்படி அம்பு விட்டேன்னே தெரில, என்னுடைய இதுலேருந்து அம்புகள்லாம் அதுவாக வந்து வந்த மாதிரி இருந்து என்னுடைய மனம் மறிந்து நான் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறான். கண்ணீர் விட்டோன்னா அவர் சொல்கிறாரு, அர்ஜுனா இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை, இதெல்லாம் என்னுடைய வினைப்பயன்கள், இதெல்லாம் வந்து என்கிட்ட தான் திரும்பி வரும், நான் விட்டது தான் அதெல்லாம், அந்த அம்புகள் தான் என்கிட்ட திரும்பி வந்திருக்குது, நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் இதற்கு மேலே நான் வந்து போராட விரும்பலை, வாழ விரும்பலை. எந்த உறவுகளுக்காக நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த அசனாபுரத்தை வந்து காப்பாற்றிட்டு வந்தனோ அந்த உறவுகளுக்குள்ளேயே அழிவை சந்திக்கக்கூடிய இதை வந்து என் கண்ணால் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அம்புகளை நான் முதல்ல தாங்குகிறேன். என்னை மீறி இந்த அசனாபுரத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்களே வந்து அடிச்சுக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? அதனால் வாழ விரும்பலை, முதல்ல நான் செல்லத்தான் விரும்புகிறேன். அதனால தான் இந்த அம்புகளில் நான் தாங்கிட்டேன், உனது குற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதான் சார். இப்போ கும்பாலகன காலத்துக்கு வருவோம். அப்போ உங்களுக்கு வெற்றி வேணும், ஒரு செயலில் வந்து அவங்க வெற்றி அடையணுன்னா சொந்த பந்தம்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதுதானே வரலாறு. ஆமாம், அதுதானே எங்கள் கதைக்குள்ளே இருக்கிறது. அடிச்சுட்டு அப்புறம் சங்கடப்படுவாங்களோ? அப்புறம் சங்கடப்படுவாங்க. குருவை திணிக்க வேண்டிய கட்டாயம் வருமே அவங்களுக்கு. என்னங்கிட்ட துரோணர்லாம் இருக்கார் இல்லைங்களா, துரோணர் இவர் கொள்ள மாட்டார், ஆனால் ஏற்று நிற்கக்கூடிய கட்டாயம் வந்துடுது இல்லைங்களா. இப்போ உறவு முறைன்னு இப்போ தாத்தாங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே, அவர் எவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் ஒரு வெற்றின்னு ஒரு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டால் அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க அந்த உறவு முறையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டார்கெட் தான் முக்கியம். டார்கெட்டு தான். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு முன்னாடி தாத்தா நடத்தியிருக்காரு, நீங்கள் ஒரு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, காம்படிஷன் வருது, போட்டியில் வருது. போட்டியில் வரும்போது அந்த நிறுவனத்தை வந்து முடிச்சு கட்டினா தான் சரியாக வருங்கிற நிலை உங்களுக்கு வந்துட்டா, இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாதுன்னு வந்துடும் இல்லையா, நீங்கள் கம்பெனியை மூடிட்டு போகணும். அப்போ தாத்தா அப்பாலாம் பார்க்குறது இல்லை. தாத்தா அப்பா அண்ணன் தம்பி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம இது வந்து நான் வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படி, அதுதான் அதனுடைய அந்த லக்னத்தினுடைய தன்மை. அதுதான் அதற்கு சூழல் அப்படி தான் அமையும். ஏன்னா இப்போ நீங்கள் வெற்றி பெற்றே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் அழிகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? அடித்து தான் ஆகணும், வேறு வழி அடித்து தான் ஆகணும். அதுதான் இந்த கும்பலக்கணத்துக்கான நியதி. சூழ்நிலையும் அப்படி தான் அமையும் அவங்க. ஆமாம், பாருங்கள், இப்போ யார் பாருங்கள், அவர் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உடையவர் பீஷ்மர், விருச்சிக லக்கணம். இதுக்கு முன்னாடி ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரையும் ஜெயிச்சமேங்கிற ஒரு மமதம் இருந்துச்சு. எங்கே? விராட பருவத்தில் எல்லாத்தையும் அம்பு விட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. 10 நாள் அவர் ஒன்றுமே செய்ய முடியலையே உங்களுக்கு. இப்போ தானே அடிக்கிறார் அவர். பீஷ்மர் யாருங்கிறது இங்கே தானே தெரியுது உங்களுக்கு. 10 நாள் போரில் வந்து தர்மன் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிட்டானே. ஏன்னா உங்களுக்கு ராஜசூய யாகம் பண்ணும்போது உலக நாடுகளே வந்து நம்ம வெற்றி கொண்டாச்சே, இனி என்ன இது அசனாபுரம் நமக்கு ஒன்றா பெரிய விஷயமாங்கிற மாதிரி தான் இருந்தது.
இப்போ தர்மனே வந்து சொல்கிறாரு இல்லைங்களா, 10 நாளாக போர் நடக்குது, அவரை ஒன்றும் களத்துலேருந்து அகற்றவே முடியல. ஏன்னா அப்போ கொல்லணும்னு நினச்சிருந்தானே இந்த 5 பேர் எப்போ முடிச்சு கட்டியிருப்பாரு. முடிச்சிருப்பாரு. இப்போ இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெற்றிக்காக எதையும் யாரையும் எதிர்க்க துணிவாங்க, எதிர்க்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு வந்துடும், இயல்பாக வந்துடும். அது கட்டாயம் ஆகிடும் அவங்களுக்கு. அதுக்கு உறுதுணையாக ஆட்கள் இருப்பாங்க. இப்போ உண்மையிலே பாருங்கள், இந்த பீஷ்மர் யாருக்குன்னா கண்ணனுக்கு 7ஆம் இடத்த ஆள், நேர் எதிர் கான்ட்ராஸ்ட் உடையவர். அப்போ பகைமையாயிடுது. பீஷ்மரை சாய்க்கக்கூடிய யோசனையை கொடுக்கக்கூடியவர் யார்? கண்ணன் தான். அவருக்கு 7ஆம் இடத்தாள். கும்பத்தை வச்சு முடிச்சுக்கிறார். அவரை கும்பத்தை வச்சு முடிச்சுக்கிறார். அவருக்கு தொழில் சனமாயிடுதா? அது எனக்கு அதான், நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் இல்லாமல் அந்த லக்னத்தை கொடுக்கல. ஏன்னா 12 வீடுகள் சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது. இவர்களுக்கு அவர்கள் யார்? இப்போ பாருங்கள், துரியோதனன் வந்து மறைமுக எதிரி கிருஷ்ணனுக்கு 3ஆம் இடம். சரியாச்சுங்களா? நேரடியாக மோதலை ஆளை வச்சு தான் அடிக்கிறாரு. அப்போது இதுதான் வந்து எதிரின்னு தெரியும், மறைமுக எதிரி. அதுக்கப்புறம் துலாம், நேரடியான எதிரி கண்ணனுக்கு. அப்போது இந்த ஒன்றுக்கொன்று எவ்வளவு பொருத்தமாக இந்த லக்னங்களை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோங்கிறது இதுக்காக தான் காரணம். வெறும் லக்னம் இவங்கெல்லாம் அப்படின்னு பேருக்காக நம்ம சொல்லலை. ஒருவருக்கு ஒருவர் யார், எந்த அளவுக்கு பகைமையானவங்க, எந்த அளவுக்கு நட்பானவங்க, ஏன் இவர்களுக்குள்ளே உறவு ஆகியிருக்காங்க, இவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல வருடங்களாக நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு தான் இந்த லக்கணங்களை நம்ம கொடுத்துருக்கோம். கேரக்டர்களை கொடுத்துருக்கோம். ராசிக்கு கொடுக்கல, நட்சத்திரத்துக்கு கொடுக்கல, கேரக்டர்களை தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது கும்பங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம ஜோதிடர் சொன்ன மாதிரியாக இந்த லக்கணத்துக்கு மட்டும்தான் இந்த மற்ற வீடுகளுடைய அமைப்பு வந்து ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்குது. 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது, மறைமுகமான எதிரி, இளைய சகோதரம் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ பாருங்கள், இதனுடைய அதிபதி செவ்வாய், அவரே தொழிலுக்கான அதிபதி. 10ஆம் இடத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. யார் தைரியத்தை ஊட்டி வளர்த்தாரோ, யார் இருக்கிற பெரிய பீஷ்மர் இருக்கிற தைரியம் இல்லை, பெரிய தைரியம் இல்லைங்களா, தைரியம், அவரே மறைமுக எதிரி, அவரே தொழிலுக்கான ஆள். இவர் தொழில் நடக்கணும்னா அவர் முடிச்சு கட்டினா தான் நடக்கும் வேலை. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய காம்பினேஷன் ஜோதிடத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் அந்த கும்ப லக்கணத்தை நம்ம எடுக்கும்போது மற்ற லக்கணங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தொடர்ந்து வந்து ஒரு 6-7 முறை நம்ம வந்து வெற்றியை பற்றியே பேசியிருக்கோம். கும்ப லக்கணத்துக்கு வேறு எங்கே லக்கணத்தை நம்ம வெற்றியை பற்றியே பேசவே இல்லை. இந்த லக்கணத்துக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எபிசோடு வந்து நம்ம வெற்றியை பற்றியே பேச வேண்டிய கட்டமாகிடுச்சு. நம்ம எடிட்டர் கூட கவலைப்பட்டார், ரொம்ப எபிசோடு போயிடுச்சு, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வெற்றியை பற்றியே பேசுகிறீங்க, வெற்றி சம்மந்தமாக வெற்றி தானே. ஆமாம், அது அந்த லக்னத்தினுடைய தன்மை அப்படி தான் பாருங்க. நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் நம்ம மாற்ற முடியும். கிட்டத்தட்ட 13 எபிசோடு நம்ம போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 எபிசோடு நமக்கு இருக்குது. இங்கே கூட ஷார்ட்டாக தான் நம்ம முடிக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அர்ஜுனன் பற்றியான விஷயங்கள் எல்லாமே போரோட முடிஞ்சது. அதுவும் ஜெயத்திரனோடு முடிஞ்சது. உங்களுக்கு அபிமன்யு இருந்து ஜெயத்திரனோட அர்ஜுனனுடைய பாட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு ஒன்றும் வேலையை கிடையாது. அப்போ ஏன்னா இப்போ மற்ற எல்லா இதுலேயும் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இதையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ கும்பலக்கணம் வந்து பொறுத்த வரைக்கும் கும்பலக்கணத்தை பிறந்தவங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இலக்கு. மனைவி, மக்கள், குழந்தை அல்லது உறவுகள், அண்ணன் தம்பி, இது எதுவுமே அவங்களுக்கு முக்கியமானது இல்லை. வேறு வழியே இல்லை. சொந்த பந்தங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிச்சாங்கன்னு கட்டாயம் வந்துருச்சுன்னா அடிச்சிடுவாங்க. இதுதான் அது அவங்க தப்பு இல்லை, சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிடும். சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்கள வந்து இப்போ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு முக்கியம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, எதிரி வாழட்டுங்கிற கான்செப்ட் அவங்க கிடையாது. தன்னுடைய வெற்றி முக்கியங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சுனாக்கா யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வந்துடும். அதை செஞ்சுருவாங்க.